ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பி டூ ஹேவோட ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு சில ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோனவுன்ஸ்க்கு எந்த இது அப்ராப்ரியேட்டான பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ப்ரோனவுன்னா என்ன? ஒரு பொருளோட பேரோ இல்லை ஒரு நபரோட பேரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு வேர்டுக்கு பேர் தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் நான் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னொருத்தரோட பேர் சொல்கிறதுக்கு பதிலாக யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற அதர் வேர்ட்ஸ் கால் தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், வி அண்ட் they. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி ஃபார்மில் பார்க்கலாம். இப்போ ஐக்கு நம்ம ஆம் தான் யூஸ் பண்ணணும். யூக்கு ஆர் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், வி ஆர், they ஆர். இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பி, டூ, ஹேவ் மூணுலேயுமே ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டூ ஃபார்ம். ஐ டூ, யூ டூ, ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ், வி டூ and they do. So next have formula. I have, you have, he has, she has, it has, we have and they have. Okay, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதில் நம்ம இந்த டூ ஃபார்ம் இருக்குல்ல, இந்த டூ ஃபார்மு நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ்க்கு நம்ம இந்த டூ அப்படிங்கிற வேர்டு இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ பிலீவ் வி கேன் அச்சீவ் திஸ் டுகெதர். இதில் நம்ம அந்த டூவை ரிமூவ் பண்ணிட்டு கூட அந்த சென்டென்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். ஐ பிலீவ் வி கேன் அச்சீவ் திஸ் டுகெதர். இன்னொரு எக்ஸாம்பிள், யூ டூ சீம் ஹாப்பியர் டுடே தேன் எஸ்டர்டே. இதில் நம்ம அந்த டூவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணாலுமே கரெக்டாக இருக்கும். யூ சீம் ஹாப்பியர் டுடே தேன் எஸ்டர்டே. ஸோ இதில் நம்ம டூ ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம சொல்லும் போதுமே இந்த சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கு. வி டூ பிலீவ் இன் பவர் ஆஃப் டீம் ஒர்க். இதில் நம்ம அந்த டூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வி பிலீவ் இன் பவர் ஆஃப் டீம் ஒர்க் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் ஆகும். ஸோ டூக்கு வந்து நம்ம இப்படி ஜஸ்ட் ரிமூவ் பண்ணால் போதும், அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அந்த டஸ்க்கு நம்ம ஜஸ்ட் அந்த டஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம போட முடியாது. ஏன்? அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த வேர்பு கூட நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், it does seem like a good idea to start early. ஸோ இதில் நம்ம அந்த டஸ் ரிமூவ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம அந்த சீம் கூட ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணோம். இப்போ நான் ரீட் பண்ணுறேன். இட் சீம்ஸ் லைக் a good idea to start early. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேர்ப் கூட ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீம்ஸ் அப்படிங்கிறது சீம் ப்ளஸ் டஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் கொடுக்குது. ஸோ அடுத்தது என்னென்னா, ஹீ டஸ் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் ஹிஸ் கோல்ஸ். இப்போ நம்ம இந்த வேர்டில் இந்த சென்டென்ஸில் இருக்க அந்த டஸ் ரிமூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் டு அச்சீவ் ஹிஸ் கோல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த டஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த வேர்ப் கூட ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஹீ டஸ் க்ரை லவுட்லி. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டஸ் ரிமூவ் பண்ணுறப்ப அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, ஹீ க்ரைஸ் லவுட்லி. இதே மாதிரி தான் நம்ம டஸ் ரிமூவ் பண்ணுறப்ப எஸ் ஆட் பண்ணோம். ஸோ அந்த டூ ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம அதை ஆட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த டூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை சொன்னாலுமே கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டூ ஆட் பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். That's all for today. For more interesting content related to English, please follow Learn with Lovelin. Thank you.